Welcome to Ginger Garlic Well. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 500 லட்டு பண்ண போறோங்க. அதுவும் பிரம்மாண்டமா பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம லட்டுக்கு பூந்தி ரெடி பண்ணோம். அதுக்காக கடலை மாவு ஒரு 4 கிலோ எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் இப்ப சலிச்சு எடுத்துருவோம். இப்போ நாம இந்த பூந்தியை ஒரே கலர்ல செய்ய போறது கிடையாது, 3 கலரா செய்ய போறோம். எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊத்தி கலந்து எடுத்துக்கலாம். நாம இதுல கலருக்காக கொஞ்சம் மஞ்சளை போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெட் கலர்ல கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிரீன் கலரை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவில், அதனால நம்ம அடுப்பை கம்மி மத்தப்பில் தான் பற்ற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ ஒரு 4 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க பச்சை கலர் பூந்தியை பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம அதே மாதிரி ரெட் கலர் பூந்தியையும் பொரிச்சு எடுத்துருவோம். இந்த பூந்தி பாருங்க நம்மளுக்கு எப்படி அழகா வெந்து வந்திருக்குது அப்படின்னு. இந்த பூந்தியோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம லட்டு உருண்டை பிடிக்கும் போது அதை சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பச்சை கலர் பூந்தியும் நம்ம ரெட் கலர் பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரியே இப்போ நம்ம மஞ்சள் கலரையும் பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம பூந்தி எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். ஏலக்காய் ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். பச்சை கற்பூரம் ஒரு பாக்கெட்டு, ஜாதிக்காய் ஒரு 2 எடுத்துருக்குறோம், லவங்கம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாம்.
அடுத்து நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சர்க்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் பிரித்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த சக்கரை பாகு எல்லாத்தையும் நல்லா அடிப்பிடிக்காத காய்ச்சி எடுத்துக்கலாம். சக்கரை பாகுல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம். இந்த பாலை ஊற்றி நம்ம காய்ச்சும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் மிதந்து வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்துருவோம். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க இந்த சர்க்கரையில். எல்லாத்தையும் நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாம். இப்போ இந்த சக்கரை பாகு நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பூந்தி இப்போ நம்மளுக்கு சக்கரை பாகுல நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி கொத்தி விட்டாதான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது உடையாத நல்ல உருண்டையாக வரும். இப்போ இதுலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரெட் கலர் பூந்தியும் பச்சை கலர் பூந்தியும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் முந்திரி இருக்குது, அதை போட்டுருவோம். திராட்சை ஒரு 150 கிராம் இருக்குது, அதையும் போட்டுருவோம். இப்போ வெள்ளரி விதை 100 கிராம், அதை கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி திராட்சையும் இருக்கும்போது இதோட வாசமே வேற லெவலில் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இடித்து வச்ச லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் பொடியை கொட்டிடுவோம். இதை அப்படியே நல்லா கலந்து எடுத்துடலாம். ஆஹா, இதோட வாசமே பயங்கரமாக இருக்குது. இந்த கல்கண்டெல்லாம் நம்ம போட்டு கிளறும் போது இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம எல்லா லட்டையும் அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம்.
சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, முந்திரி பருப்போட ஒரு லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துருக்குது பாருங்க. இதை நம்ம இப்போ அப்படியே டேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் நம்ம கல்கண்டு நெய் எல்லாம் அதிகமாக போட்டதுனால திருப்பதி லட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட் அந்த மாதிரியே சூப்பராக இருக்குது. இது நம்மளே செய்யறதுனால ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு செஞ்சதுனால டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம 500 லட்டு வீடியோ ரொம்ப சூப்பராகவே செஞ்சு முடிச்சிட்டோம். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.